இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவர் நாமம் சமாதான பிரபு எனப்படும். சமாதானத்தின் பிரபு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இன்னைக்கு உலகமே சமாதானத்திற்காக அங்கலாய்த்து அலைந்து தேடி தெரிகிறத பார்க்க முடியுது. தேச தலைவர்கள்லாம் சந்திக்கும் போது சமாதானத்துக்கான கட்டமைப்பு அல்லது கூடுகை ஒரு கூட்டம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கான்பரன்ஸுக்குடைய காரியங்களை தான் இன்று பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூடி கூடி பேசினாலும் தேசங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, யுத்தங்களை தான் பார்க்க முடிகிறது. இந்தியாவை சுற்றி எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனை, மாலத்தீவுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை, என்ன சொல்ல போனீங்கன்னா பங்களாதேஷ்க்கு இந்தியாவுக்கு நல்ல ஒரு இது இருந்துச்சு, அதுவும் அகேன்ஸ்டா இருந்து எல்லா இடத்துல அதே மாதிரி மத்திய கிழக்கு பகுதியில் எங்குமே சமாதான குறைவு. அதேபடி குடும்பத்துக்குள்ள வந்து விட்டோம் என்று சொன்னால் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கும் சரியான ஒரு தொடர்பு இல்ல. கணவன் மனைவி எல்லாருக்குமே நீ பார்க்கும் பொழுது ஏதோ வாழணுமே ஏதோ என்று சொல்லி நிலைமையில் தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு அநேகர் அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ளாதனால்தான் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் அலைந்து தெரியாது. எங்க கிடைக்கும் நிம்மதியா இருக்கும், எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வரலாமா, எங்கேயாவது போயிட்டு வரலாமா. காரணம், நிம்மதியை தேடுகிற கூட்டங்கள் இன்னைக்கு உலகம் எங்கும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோவானின் சுவிசேஷம் 14:27 சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா உலகம் கொடுக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எது இருக்குது இல்லையோ உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். இதைதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதற்காகத்தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இந்த சிந்தை நம்ம சிந்தைகள் எப்பொழுதுமே கூட இருக்கட்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய பிரச்சனையே இன்னைக்கு என்னன்னா, பொருட்கள் அது இருந்தா சந்தோஷமா இருக்கும், சமாதானம் இருக்கும். உலகத்தின் காரியங்களை பார்த்து அவைகளை பெற்றுக்கொண்டோமானால் நமக்கு நலமாக இருக்கும். இல்லவே இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஒரு மனிதன் பஸ் ஸ்டாண்ட் ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்க்கும்போது ஏதோ பிச்சை எடுக்கிறவர் போல அவருடைய தோற்றம் இருக்கிறது. அப்ப அங்க போகும்போது ஒரு ஆண்டவரை குறித்து சொல்லுகிற ஒரு மனுஷன் தான் அங்க போயிட்டு, எப்பா நீ இயேசுவை ஏத்துட்டீன்னா நல்ல ஒரு வீடு வந்துடும், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நீ இருக்க மாட்டா, எல்லாம் நல்ல வசதி வந்துடும், நல்லா நீ சந்தோஷம், நல்லா ட்ரெஸ் போட்டு நல்ல ஆகாரம் கிடைக்கும், அந்த ஷெல்டர் எல்லாம் கிடைச்சிரும், நீ ஏன்ப்பா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னுதான் அந்த மனுஷன் சொன்னாரா, எனக்கு அந்த இயேசு வேண்டாம் அப்படின்னாரா. ஏன்ப்பா அப்படி சொல்றா அப்படின்னு போது, ஊர்ல அந்த பகுதியில் அந்த எண்ட், அந்த ஸ்ட்ரீட்ல போய் அந்த எண்ட்ல போய் இதுல ரைட் திரும்பி பாரு, லெப்ட் திரும்பி பாரு, பெரிய பெரிய பங்களா இருக்கும், வீடுகள் இருக்கும், தெரியும், கேள் அப்படின்னு சொல்லி. யாருக்குள்ளது கேள் அப்படின்னு சொல்லும் போது இந்த மனுஷன் கேட்கிறாரு, சொல்லுங்களா அது யாருக்குள்ளது? அதெல்லாம் என்னுடையதுதான். எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, தோட்டங்கள் இருக்குது, துறவு இருக்குது, எல்லாமே இருக்குது. நிம்மதி இல்லையா, சமாதானம் இல்ல, அதனால இந்த ஓரமா அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ சொல்ற இயேசு எனக்கு சமாதானம் கொடுப்பாருன்னா சொல்லு, நான் அவரை பின்பற்றுறேன், அவரை பிடிச்சுக்கிறேன், அவர் எனக்கு வேணும்னு சொல்றேன். கார் கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு, அதை பண்ணி கொடுப்பாரு, இதை பண்ணி கொடுப்பாருன்னு எனக்கு வேண்டவே வேண்டாம், அது என் திறமையினால நான் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம். எத்தனை உண்மை! இன்னைக்கு நினைக்கிறோம் நாம் இவைகளை பெற்றுக்கொண்டால் அல்லது இந்த ஒரு சிகரத்தை எட்டிவிட்டால் அல்லது இந்த ஒரு காரியத்தை செய்து விட்டால் பீஸ்ஃபுல்லா இருந்துருவோம்ப்பா, நிம்மதியா இருந்துருவோம்ப்பா, என் காரியம் அதுக்கு பிறகு நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன், எல்லாம் செட்டில் நினைக்கிறோம். நெவர். அது ஒரு நாள் நடக்க போறதில்லை. நம்முடைய வாழ்க்கை அதுக்கு சொல்லுமே. வாழ்க்கையில் அநேக பகுதியை நாம் பார்த்திருப்போமே. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஓடுவீங்கன்னா ஒரு நிமிஷம் நின்று, ஆண்டவரே அது எனக்கு சமாதானத்தை கொடுக்காதுப்பா, நீங்க எங்களுக்குள்ள வாங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. சமாதானம் வந்துடும். சமாதானம் உள்ள வந்துருச்சுனாலே மன அழுத்தம்னு ஒன்னு சொல்றாங்களே எல்லாரும், அது முற்றிலுமா மறைஞ்சிரும். அதோட மன பாரம் இருக்காது, எதிர்காலத்தை குறிச்சு பயம் இருக்காது, ஒரு திருப்தி இருக்கும். இருக்கிறது போதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். ஆசைப்பட மாட்டோம், பணம் பணம் ஓட மாட்டோம், பதவி புகழ் ஓட மாட்டோம். இயேசுவே நீர் போதும், இம்மையிலும் நீர், மறுமையிலும் நீர், உண்மை இல்லாமல் எனக்கு வேற யாருப்பா, வேற ஒண்ணு வேண்டாம் என்று சொல்லி தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவருக்குரிய காரியங்களை தேட ஆரம்பிச்சிருவோம். ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம், செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? நம்ம எதற்கு பிரியாரிட்டி கொடுக்கிறோம்? நம்முடைய இருதயத்துல சமாதானம் இருக்குதா?
உடைய கூடாரத்துல சமாதானம் இருக்குதா? குடும்பங்களுக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இருக்குதா? இல்லன்னா இயேசுவை அனுமதிப்போம். அவர் சமாதான பிரபு. வாசல் படியில்னு தட்டிட்டு இருக்கிறாரு. இருதய கதவை திறந்து கொடுத்தா உள்ள வந்துருவாரு. உள்ள வந்துட்டாங்கன்னா உள்ளமதின் பாரங்கள் எல்லாம் மாறிடும். ஊக்கமா தொடர்ந்து ஆண்டவரை துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், முன்னேறி செல்ல முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சமாதான பிரபுவா எங்களுக்காக வந்ததை நினைவு கூறுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்பா. இந்த உலகமோ உண்மை ஒதுக்கி வைத்துவிட்டு சமாதானத்தை தேடுகிறது, சமாதான காரியம் பேசுகிறது, ஆலோசனை பண்ணுகிறது. நீர் இல்லாமல் எப்படி சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியும்? குடும்பங்களோ இன்னைக்கு ஆலோசனை பண்ணுகிறது, அல்லது உட்கார்ந்து பேசினாலும் சமாதான பிரபு வெளியல்லவா நிற்கிறீர். நீர் உள்ளே வந்தால் தானே சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு உண்மை அனுமதிக்க எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் இருதயத்திலே, எங்கள் எல்லா பகுதிகளிலும் நீர் நிறைந்திருக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் சமாதானத்தை நிம்மதியை இழந்து போய் வேதனையோடு இருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வரட்டும்பா. இந்த உலகத்தினால் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. நீர் கொடுக்கிற சமாதானத்தை உலகத்தினால் கெடுக்கவோ எடுக்கவோ முடியாது. அந்த வார்த்தையின்படியே நீர் நிரந்தரமாய் எது இருக்குதோ இல்லையோ, நஷ்டம், கஷ்டம், கண்ணீர், வேதனை, நெருக்கத்தின் பாதையிலும் சமாதானத்தோடு இருக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. கூடிய மட்டும் எல்லாரோட சமாதானமா இருங்கன்னு சொல்லி உங்களுடைய வார்த்தை சொன்னது போல எந்தவித காரியங்கள் நாங்கள் எங்கள் சமாதானத்தை இழந்து விட அனுமதிக்காதங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உண்மையை சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமயமே ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு உண்டு. அவரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்போம். சமாதானத்தோடு தொடர்ந்து வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.